கடன் அடையணும். ரூ. 1 கூட கடன் மிச்சம் இருக்கக்கூடாது. இதற்கப்புறம் கடன் வாங்காத ஒரு சூழ்நிலை ஏற்படணும். அதற்கான வருமானம் வரணும் அப்படின்னா, இந்த பதிவு உங்களுக்காக தான். இன்றைய தினம் ஆவணி அமாவாசை, சோமவார அமாவாசை. அதாவது திங்கட்கிழமை வந்திருக்கக்கூடிய அமாவாசை அப்படின்றதுனால, இது சோமவார அமாவாசைன்னு சொல்லுவோம். இந்த அமாவாசை ரொம்பவே ஒரு சக்தி வாய்ந்த அமாவாசை. ஆவணி மாதத்தில் வந்திருக்கக்கூடிய அமாவாசை மட்டும் இல்லாம, இந்த மாதத்தின் துவக்கத்திலேயே முதல் திங்கட்கிழமையோடு சேர்ந்து வந்திருக்கக்கூடிய அமாவாசை அப்படின்றதுனால, இந்த நாள தவற விடாதீங்க. உங்களுடைய கடன் அனைத்துமே தீரும். அது மட்டும் இல்ல, இன்றைய தினம் 12 மணிக்குள்ள நீங்க செய்ய வேண்டிய முக்கியமான ஒரு சில தானங்களையும் நான் சொல்றேன். வாய்ப்பு இருக்கு, முடிஞ்சவங்க அதையும் செய்யலாம். அது மட்டும் இல்லாம இரவு தூங்குறதுக்கு முன்னாடி இரவு 12 மணிக்குள்ள இந்த ஒரே ஒரு பொருளை ஜஸ்ட் சும்மா தூவி விடுங்க. உங்களுடைய அனைத்து விதமான கடனும் அடையும். ஸோ 2 விஷயம் பார்க்க போறோம். பசுமாட்டுக்கு கடனை அடைக்கக்கூடிய ஒரு முக்கியமான பொருளையும் இந்த பதிவில் பார்க்க போறோம். இரவு தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு பொருளை தூவி விடணும். அதையும் இந்த பதிவில் பார்க்க போறோம். ஸோ கடன் அடையும், யாராலும் தடுக்க முடியாது. உங்களுடைய கடன் சுமை மட்டும் இல்லை, இதற்கப்புறம் கடன் வாங்காத ஒரு சூழ்நிலை கண்டிப்பாக ஏற்படும். அதற்கான வருமானம் வாய்ப்புகள் கண்டிப்பாக உங்களை தேடி வர ஆரம்பிக்கும். இது அனைத்து மதத்தினருமே செய்யலாம். யாருக்கெல்லாம் கடன் இருக்கோ, கடன் தீரும்னு நினைக்கிறவங்க, அது வந்து 1,00,000 இருக்கட்டும், 10,00,000 இருக்கட்டும், அது எவ்வளோ பெரிய கடனாக இருந்தாலும் சரி, அந்த கடன் முற்றிலுமாக அடையும். நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்தை செய்யுங்க. ஸோ அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் பிரணவ் சமையல் சப்ஸ்கிரைப் பண்ணல, ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம போகிற ஆன்மீக தகவல்கள் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். நம்மளுடைய பதிவில் ஆல்ரெடி அமாவாசையில் என்னெல்லாம் செய்யணும் அப்படின்றத பற்றி டீட்டெயிலாக நிறைய பதிவுகளை சொல்லியிருக்கோம். அதே மாதிரி இரவு தூங்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய ஆறாவட்டம் புதுப்பித்து கொள்ளும். அந்த ஆறாவட்டம் எப்பொழுதுமே பாசிட்டிவிட்டியாக இருக்கணும், பாசிட்டிவ் வைப்ஸ் இருக்கணும், நெகட்டிவிட்டியை ரிமூவ் பண்ணணும் அப்படின்றதுக்காகவும், அது மட்டும் இல்லை கண் திருஷ்டி, கெட்ட சக்தி, இது எல்லாமே நம்மளை விட்டு நீங்கணும் அப்படின்றதுக்காக இரவு தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு டம்ளர் தண்ணீரில் ஒரு பொருளை போட்டு தலைக்கு அடியில் வச்சு தூங்கணும்னு சொல்லியிருக்கேன். அந்த பதிவும் ஆல்ரெடி நம்ம போட்டிருக்கோம். ஸோ டைம் இருக்குது, விருப்பம் இருக்குன்னு அதையும் நீங்கள் பாருங்கள். வீடியோட எண்டில் நான் டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு கொடுக்குறேன். இப்போ நம்மளுடைய பிரச்சனைகள், கடன்கள், கஷ்டங்கள் இது எல்லாமே தீரத்துக்கு எளிமையான தாந்திரிக பரிகாரங்கள், எளிமையான தானங்கள் தான் நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு வரும். ஸோ அந்த வகையில் நம்மளுடைய கடனாக இருக்கட்டும், வாழ்க்கையில் எதுவுமே பண்ணலாலும் நமக்கு கஷ்டம் இருக்குது, நம்ம எல்லாருக்கும் நல்லது தான் செய்கிறோம், ஆனாலும் நமக்கு கஷ்டப்படுறோம் அப்படின்றதுக்கு முக்கியமான காரணம் கர்மா. இந்த கர்ம வினை குறைய தான் உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல நல்ல விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கும். நான் ஆல்ரெடி நிறைய பதிவுகளை உங்களுக்கு அதை பற்றி சொல்லியிருக்கேன். ஸோ இந்த கர்ம வினை எப்படிலாம் குறைக்கலாம், நிறைய விதங்களை குறைக்கலாம். குறிப்பாக அமாவாசை, பௌர்ணமி இந்த மாதிரியான பிரபஞ்சத்தில் நேர்மறை ஆற்றல் நிரம்பி இருக்கக்கூடிய நாட்களில் நீங்கள் தானம் செய்யும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் அந்த கர்மா அப்படின்றது படிப்படையாக குறைய ஆரம்பிக்கும். ஸோ இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா 2 விஷயம் நம்ம செய்ய போகிறோம். ஒன்று, பசுமாட்டிற்கு முடிஞ்சிச்சுன்னா உங்களுக்கு இரவு 12 மணிக்குள்ளே நான் சொல்லக்கூடிய இந்த பொருளை தானம் செய்யுங்க. அதே மாதிரி அப்படி முடியலனாலும் பரவாயில்ல, இரவு தூங்குறதுக்கு முன்னாடி இந்த ஒரு பொருளை மட்டும் ஜஸ்ட் தூவி விட்டுட்டு நீங்கள் தூங்க போயிடுங்க. ஸோ இப்போ இதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய கர்மாவை பற்றி ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கேன். கர்மா இருந்தால் தான் நமக்கு கஷ்டம் வரும், கடன் இருக்கும், தேவையில்லாத பிரச்சனைகள், தேவையில்லாத சண்டைகள் வரும்னு சொல்லியிருப்பேன். ஸோ தினந்தோறும் உங்களால் முடிஞ்ச தானங்கள் நீங்கள் செய்யலாம். பறவைகள், விலங்குகள், மனிதர்களுக்கு. ஸோ அப்படி நம்மளால் நிறைய பேருக்கு சாப்பாடு வாங்கி தர முடியல, நம்மளே வந்து ஒரு ஏழ்மை நிலையில் இருக்கோம் அப்படின்றவங்க உங்களால் முடிஞ்சது அமாவாசை, பௌர்ணமி இந்த மாதிரி நாட்களை நீங்கள் தானம் செய்யலாம். அதே மாதிரி மனிதர்களுக்கு மட்டும்தான் செய்யணுமா, சாப்பாடு மட்டும் தான் வாங்கி தரணுமானா இல்லை, நிறைய விஷயங்கள் இருக்குது. அந்த வகையில் உங்களுடைய கர்மாவை நிறைய பிரச்சனைகள் இருக்குது, நிறைய கஷ்டங்கள் இருக்குது, உடனடியாக நமக்கு தீர்வு கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க பசுமாட்டிற்கு நீங்கள் இந்த கடன்லேருந்து வெளியே வரணும்னு வேண்டி சிறு பருப்பும் வெல்லமும் கலந்து கொடுங்க. ஒரு வாழை இலையில் கொஞ்சமாக சிறுபருப்பு, வெல்லம் கலந்து கொடுக்கலாம். ஸோ இந்த சிறுபருப்பு ஊற வச்சுட்டும் நீங்கள் கொடுக்கலாம். அப்படி இல்லைனா சிறுபருப்பு நைட்டே இல்லை ஒரு 1 ஹவர், அரை மணி நேரம் ஊற வச்சா கூட போதும். ஒரு நைட் ஃபுல்லாக ஊற வைக்க முடியலனாலுமே ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சதுக்கப்புறமா அதற்கு கூட வெல்லம் கலந்து நீங்கள் பசுமாட்டிற்கு கொடுக்கும் பொழுது உங்களுடைய கடன் அப்படின்றது அப்படியே காணாமல் போயிடும். கடன் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். இந்த சிறுபருப்பு வெல்லமோ இந்த கடன் சுமையிலேருந்து மாட்டிகிட்ருக்கோம், கடன் சுமையிலேருந்து வெளியே வரணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். தினம்தோறும் கொடுக்க முடிஞ்சுதான் தினம்தோறும் நீங்கள் கொடுக்கலாம். முடியாத பட்சத்தில் வாரத்திற்கு ஒரு முறை கொடுக்கலாம். குறிப்பாக அமாவாசை, பௌர்ணமி நாட்களில் நீங்கள் பசுமாட்டிற்கு இந்த 2 பொருளையும் சேர்த்து கொடுங்க. இந்த சிறுபருப்பு நீங்கள் மற்றபடி முடிந்த வரைக்கும் நீங்கள் தானம் எப்படி வேணால் கொடுக்கலாம். கோவில்களில் சிறுபருப்பு பாயசம் செஞ்சு எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே வர பக்தர்களுக்கு கொடுக்கலாம். வெள்ளிக்கிழமையில் இந்த மாதிரி செய்யும் பொழுது உங்களுக்கு நல்ல மாற்றம் தெரிய ஆரம்பிக்கும். அதே மாதிரி அங்கே இருக்கக்கூடிய குருக்கள், கோவில் ஐயர் இருப்பாங்க பற்றி, அவங்கக்கிட்ட நீங்கள் கொடுக்கலாம். ஸோ அங்கே வந்து பிரசாதம் செய்து கொடுக்கும்போது அதை பயன்படுத்துவாங்க. ஸோ இல்லை ஏழை எளிய மக்களுக்கு கொடுக்கலாம். ஸோ நம்மளே வந்து ஏழ்மை நிலையில் இருக்கோம், இந்த நிலையிலேருந்து மாறணுன்றதுக்காக தான் நம்ம இந்த விஷயம் செய்கிறோன்ற பட்சத்தில் நிறைய கொடுக்கலாலும் பரவாயில்ல, கொஞ்சம் கொஞ்சம் ஒரு டேபிள் ஸ்பூன் இல்லை 2 டேபிள் ஸ்பூன் அளவு ஊற வச்சுட்டு அதுக்கு கூட கொஞ்சமாக நீங்கள் இந்த வெல்லம் கலந்து பசுமாட்டிற்கு உங்கள் கையால் கொடுங்க. இந்த மாதிரி கொடுக்கும் பொழுது கண்டிப்பாக உங்களுடைய கடன் தீர்றதுக்கான வழிகளை கண்டிப்பாக இந்த பிரபஞ்சம் உருவாக்கி தரும். பசுமாட்டிற்கு இந்த கர்மாவை குறைக்கக்கூடிய பவர் அதிகமாக இருக்குது.
இது மட்டும் இல்லாமல் முடிந்தவர்கள் 2 வாழைப்பழம் வாங்கி கொடுக்கலாம். அவுத்திக்கீரைன்னு சொல்லக்கூடிய இந்த கீரையை வாங்கி தரலாம். இது எல்லாமே நம்ம எப்பொழுதும் செய்கிறது தான். ஆனால் கடன் தீர்க்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சிறுபருப்பு வெல்லம். மற்றபடி வாழைப்பழம் நீங்கள் கொடுக்கலாம், தவறு கிடையாது. எது நீங்கள் தானமாக கொடுத்தாலுமே உங்களுக்கு அந்த கர்மாவை குறைக்கிறதுக்கான வழிகள் படிப்படியாக ஆரம்பிக்க தொடங்கும். ஸோ கர்மா குறைந்ததுக்கப்புறமா உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல நல்ல மாற்றங்கள் நடக்க ஆரம்பிக்கும். ஸோ கடன் தீர்க்கிறதுக்கு இந்த சிறுபருப்பு வெல்லம். மற்றபடி கர்மா குறையணும், நம்மளுடைய வாழ்க்கையில் மற்ற அனைத்து பிரச்சனைகளும் தீரணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் இந்த வாழைப்பழம் மற்ற என்ன பொருட்கள் வேணும் நீங்கள் கொடுக்க ஆரம்பிக்கலாம். ஸோ இப்போ இந்த விஷயம் இன்று இரவு 12 மணிக்குள்ளே முடிஞ்சிச்சுன்னா நீங்கள் கொடுங்க. அப்படி முடியாத பட்சத்தில் நாளை காலை 8 மணி வரைக்குமே இந்த அமாவாசை அப்படின்றது இருக்குது. ஸோ 8 மணிக்குள்ளே முடிஞ்சிச்சுன்னா 8 மணிக்குள்ளே கொடுங்க. அப்படியும் அது என்னால் கொடுக்க முடியல, பசுமாற்றுக்கு கொடுக்க முடியல அப்படின்னு கவலைப்படாதீங்க. உங்களுக்கு எப்போ வாய்ப்பு இருக்கோ செவ்வாய்க்கிழமை, வெள்ளிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை இந்த மாதிரியான ஒரு நாட்களில் நீங்கள் பசுமாற்றிற்கு இந்த மாதிரி தானங்கள் செய்து பாருங்கள். ஒரு சில நாட்கள்லேயே உங்களுக்கு கடனை அடைக்கிறதுக்கான அந்த வருமானம் பணம் உங்களை தேடி வர ஆரம்பிக்கும். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா குறிப்பாக இரவு தூங்குறதுக்கு முன்னாடி இன்று இரவு நீங்கள் மனதார ஒருமுகப்படுத்திக்கோங்க. உங்களுடைய மனசை ஒருமுகப்படுத்தி சோமவார அமாவாசை அப்படின்றதுனால சிவபெருமானை மனதார வேண்டிக்கோங்க. குலதெய்வம் இஷ்ட தெய்வத்தை மனதார வேண்டிக்கோங்க. வேண்டிட்டு ஒரே ஒரு சின்ன துண்டு வெல்லம் அதை வந்து இடிச்சுக்கோங்க, தூளாக்கிட்டு வெளியே மண்பாங்கான இடம் இருக்குன்னா அங்கே தூவி விட்டுடுங்க. அப்படி இல்லைன்னா நிலைவாசலில் வாசலுக்கு வெளிப்பக்கமாக நீங்கள் ஜஸ்ட் அதை தூவி விட்டுடுங்க. இந்த மாதிரி நீங்கள் செய்யும் பொழுது உங்களுடைய கர்மா படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். இந்த வெல்லத்தை எறும்புகள் வந்து சாப்பிடும். அப்படி எறும்புகள் சாப்பிடும் பொழுது உங்களுடைய கர்மா குறைய ஆரம்பிக்குது. இதுதான் நம்மளுடைய நியதி. ஸோ இந்த விஷயம் நீங்கள் செய்கிறதுனால கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான கடன் பிரச்சனை, பண பிரச்சனை, மற்ற பிரச்சனைகள் அனைத்துமே தீர ஆரம்பிக்கும். அது மட்டும் இல்லாமல் பண வரவு உங்களை தேடி வர ஆரம்பிக்கும். அதற்கான வாய்ப்புகள் உங்களை தேடி வர ஆரம்பிக்கும். ஸோ இப்போது இந்த எறும்புகள் சாப்பிட்றதுனால என்ன பலன் கேட்டிங்கன்னா, இப்போ 1,00,000 மனிதர்களுக்கு நம்ம அன்னதானம் செய்கிறோம் அப்படின்னா அவ்வளோ காசு நம்மக்கிட்ட இருக்காது. ஸோ அந்த காசு நம்மக்கிட்ட இல்லை, 1,00,000 பேருக்கு என்னால் அன்னதானம் செய்ய முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க கூட இந்த ஒரு துண்டு வெல்லம் நீங்கள் வைக்கும் பொழுது எறும்புகள் சாப்பிடுறது பார்த்தீங்களா, அந்த எறும்புகள் சாப்பிட்றது 1,00,000 பேருக்கு நீங்கள் மனிதர்களுக்கு அன்னதானம் செய்தால் உங்களுக்கு எவ்வளோ பலன் கொடுக்குமோ அந்த பலனை இந்த எறும்புகள் கொடுக்கும். ஸோ எறும்புகளுக்கு அதனால தான் நம்ம எப்பொழுதுமே அரிசி மாவில் கோலம் போட சொல்லுவோம். கோலம் போடுறது இந்த மாதிரி போடும்பொழுது அந்த எறும்புகளை வந்து சாப்பிடும். அது நம்ம வீட்டுக்கும் சரி நமக்கும் சரி நல்லது அப்படின்றதுனால இது எல்லாமே பயன்படுத்திட்டு வரோம். ஸோ இப்போ இருக்க அவசர காலகட்டத்தில் பாதி பேர் வந்து கோலம் போடுவோம், பாதி பேர் போட முடியாது. கோலம் இன்னும் ஒரு சிலர் தான் போட முடியும். ஸோ கோலம் அரிசி மாவை அரைச்சி அதை வந்து போடுறது. ஸோ இந்த மாதிரி அவசர உலகத்தில் நம்மளால் ப்ராப்பராக செய்ய முடியலன்றப்ப இந்த மாதிரி நீங்கள் ஆல்ரெடி சொல்லியிருக்கா வெல்லம், சிறுபருப்பு கிழமை கடனை தீர்க்கிறதுக்கான ஒரு பவர் இருக்குன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நீங்கள் தூவி விடும் பொழுது உங்களுடைய கடன் மட்டும் இல்லை, புதிய புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வர ஆரம்பிக்கும். ஸோ இப்போ வெல்லம் இல்லை நான் என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிக்கிறவங்க நீங்கள் கொஞ்சமாக ஒயிட் சுகர் எடுத்துக்கலாம், இல்லைனா நாட்டு சர்க்கரை இருந்தால் நாட்டு சர்க்கரை எடுத்துக்கலாம். ஸோ எப்பொழுதுமே தினந்தோறும் இதை நீங்கள் செய்யலாம். இன்றைய தினம் செய்கிறதுனால நம்முடைய முன்னோர்களோட ஆசீர்வாதம் சேர்த்து உங்களுக்கு கிடைக்குது. முன்னோர்கள், குலதெய்வம், இஷ்ட தெய்வம், சிவபெருமான் திங்கட்கிழமைன்றதுனால சோமவார அமாவாசைன்றதுனால சிவபெருமானுடைய அருளும் சேர்த்து கிடைக்குது. ஸோ இந்த அமாவாசை தவற விட்டுறாமல் இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் செய்யுங்க. அதே மாதிரி அடுத்து பார்த்தீங்கன்னா தினந்தோறும் செய்கிறவங்க நீங்கள் ஜஸ்ட் வெளியே போகும் பொழுது மரம், மண்பாங்கான இடம் எங்கே வேணால் இதை ஜஸ்ட் தூவி விடுங்க. போடுறதுக்கு முன்னாடி ஜஸ்ட் மனதில் வேண்டிக்கோங்க. அனைத்து மதத்தினரும் இதை செய்யலாம். ஜஸ்ட் நீங்கள் பிரபஞ்சத்துக்கிட்ட சொல்லுங்கள், என்னுடைய கடன் பிரச்சனை தீரணும், எனக்கு அதற்கான வருமானம் வரணும், பணம் என்னை தேடி வர ஆரம்பிக்கணும், எனக்கு அந்த வருமானம் வரதுக்கான வாய்ப்புகள் வேணும்னு சொல்லி உங்களுக்கு என்ன வேண்டுதல் இருக்கோ அந்த வேண்டுதலை சொல்லிவிட்டு இந்த ஒரு துண்டு வெல்லத்தை அப்படி தூவி விடுங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் பிரபஞ்சத்துக்கிட்ட சொல்லும்போது நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அது கண்டிப்பாக உங்களை தேடி வர ஆரம்பிக்கும். ஸோ இந்த எளிமையான தாந்திரிக பரிகாரத்தை அனைத்து மதத்தினருமே செய்யலாம். யாருக்கெல்லாம் கடன் பிரச்சனை இருக்கோ, யாருக்கெல்லாம் கர்மா குறையணுமோ, யாரெல்லாம் வாழ்க்கையில் நிம்மதியாக இருக்கணும்னு யோசிக்கிறோமோ அவங்க எல்லாருமே நீங்கள் செய்யலாம். தானம் செய்கிறது ரொம்ப சிறந்தது. தானத்திலே சிறந்த தானம் அன்னதானம் சொல்லுவோம். ஸோ அப்படிப்பட்ட தானம் நீங்கள் பறவைகள், விலங்குகள், மனிதர்கள் யாருக்கு வேணால் செய்யலாம். அதே மாதிரி பறவைகளுக்கு நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் ஏதாச்சும் ஒரு தானியம் தினந்தோறும் ஒரு கைப்பிடி வைக்கலாம். பச்சரிசி ஒரு கைப்பிடி வைக்கலாம், கொள்ளு வைக்கலாம், கோதுமை வைக்கலாம், இல்லை இனிப்பு பிஸ்கெட்ஸ் போடலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் பறவைகளுக்கும் தானம் செய்யலாம். ஸோ கொஞ்சமாக தண்ணீர் எப்பொழுதுமே வீட்டில் வைங்க. பறவைகள், காக்கா, குருவி ஏதாச்சும் வந்து உங்கள் வீட்டுக்கிட்ட வருது, அது வந்து குடிக்கின்ற பட்சத்தில் நீங்கள் நீர் தானம் செய்கிறது ரொம்ப சிறப்பு உங்களுக்கு இன்னும். ஸோ அந்த மாதிரி நீர் வந்து தாகமாக இருக்கும் பொழுது பறவைகள் குடிக்குதுன்றப்ப அது ரொம்பவே சிறப்பான பலனை உங்களுக்கு கொடுக்கும். முடிஞ்சவங்க வாய்ப்பு இருக்கவங்க மனிதர்களுக்குமே ரொம்ப வயசானவங்க ரோட்டு ஓரத்தில் வந்து தண்ணீர் தாகத்தோடு இருக்கவங்களுக்கு நீங்கள் தண்ணீரும் வாங்கி கொடுக்கலாம். இதுவும் ஒரு வகையான தானம் தான். ஸோ சாப்பாடு வாங்கி தர முடியலனாலும் தண்ணீர் நீங்கள் கொடுக்கலாம்.
நிறைய பதிவுகள் உங்களுக்கு நான் இதை பற்றி சொல்லியிருக்கேன். கர்மா குறையிறதுக்கு முடிஞ்சவங்க இந்த தானம் செய்யுங்கன்னு சொல்லிட்டு. நீங்கள் ஒரு 15 நாள் தொடர்ந்து இந்த மாதிரி தானம் செய்யும் பொழுதே உங்களுக்கு வாழ்க்கையில் புதிய புதிய வாய்ப்புகள், அந்த வருமானம் வரதுக்கான வாய்ப்புகள், தொழிலில் முன்னேற்றம், இந்த மாதிரி பல விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்க ஆரம்பிக்கும். ஸோ கண்டிப்பாக இதை பயன்படுத்தி பாருங்கள். யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. இந்த டிப்ஸ் மட்டும் இல்லை, நம்ம நிறைய டிப்ஸ் இதை பற்றி ஆன்மீகத்தில் நம்ம சொல்லிகிட்ருக்கோம். அந்த மாதிரி டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெரியணும்னா மறக்காமல் பிரணவ் சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதை நம்ம போகிற ஆன்மீக தகவல்களை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். ஸோ தினம்தோறும் ஏதாச்சும் ஒரு தானம் நீங்கள் யாருக்காச்சும் பண்ணியிருக்கீங்களான்னு யோசிச்சுக்கோங்க. தினமும் அதை ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான கடன் பிரச்சனைகளும் பண பிரச்சனைகளும் தீரும். நல்ல முன்னேற்றம், குடும்பத்தில் செல்வ நிலை உயர ஆரம்பிக்கும், தொழிலில் லாபம் நல்ல கிடைக்க ஆரம்பிக்கும். ஸோ வாழ்க்கையில் கண்டிப்பாக முன்னேறுவீங்க. நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்தை செய்யுங்க. இந்த பதிவு யூஸ்ஃபுல்லாக இருக்குது, இந்த பதிவில் ஏதாச்சும் சந்தேகம் இருக்குன்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.